everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து LeetCodeல இருக்க linked list related ஆன problems தான் solve பண்ண போறோம். நான் yesterday வந்து linked list related ஆன ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். if you want நீங்க வந்து அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம linked list ரிலேட்டடா நம்மளோட LeetCodeல இருக்க பேசிக்கான ஈஸி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். இல்ல மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் நேத்து அப்லோட் பண்ணிருக்க வீடியோலயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் தேர் ஆல்சோ. அண்ட் தென் இன்னைக்கும் நம்ம வந்து LeetCodeல இருக்க லிங்க்டின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து LeetCode.comன்ற வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க வித் யோர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நான் வந்து அக்னிச்சித்ரான்னு லாகின் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்ளம்ஸ் நேவிகேட் ஆயிட்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் லோடிங். இங்க பாத்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங், ஹேஷ் டேபிள்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கு. நான் எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு லிங்க்டு லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிங்க்டு லிஸ்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க இல்ல, நம்ம டாபிக்ஸ்ல தான் செலக்ட் பண்ணோம். லெட்ஸ் சர்ச் ஃபார் ஹியர். டபிள்யூ லிங்க்டு லிஸ்ட் இருக்கு. லிங்க்டு லிஸ்ட் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே, லிங்க்டு லிஸ்ட் இங்க இருக்கு. இங்க வந்துட்டு 82 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க 82 ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. அதுல வந்து ஃபில்டர் போயிட்டு நம்ம ஈஸி ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண போறோம். பிகாஸ் அதுவே மோர் தேன் எனஃப். ஸோ ஈஸின்ற ஃபில்டர் கொடுத்துட்டு நீங்க சிம்பிளி செலக்ட் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் 12 ப்ராப்ளம்ஸ். அந்த 12 ப்ராப்ளம்ஸ்ல 4 ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி லாக்டு ப்ராப்ளம். ஸோ நம்ம அதெல்லாம் இப்ப போட போறது கிடையாது. இந்த 12 ப்ராப்ளம்ஸ்ல இன்னைக்கு 6 ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் டுமாரோ 6 ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் தட் இந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன் ஆல்சோ. இப்போ நீங்க ரொம்ப நான் போனதுக்கு அப்புறமா கேட்டீங்க அப்படின்னா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால wherever you are getting a doubts அங்கே நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். சோ அந்த ப்ராப்ளம் எங்க இருக்கு? இந்த செகண்ட் ப்ராப்ளம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் த சார்ட்டர்ட் லிஸ்ட். இதுதான் நம்ம பார்க்க போறோம். So the question read பண்ணிட்டு I will explain you what is the exact meaning of this problem and then நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நான் உங்களுக்கு என்ன இங்க எக்ஸ்பிளைன் பண்றேனோ அந்த வேர்டிங்கையே தான் நான் வந்து ப்ராப்ளமா சால்வ் பண்ண போறேன். See, 1 1 1 2 which means சார்ட்டர்ட் லிஸ்ட் நான் கொடுத்திருக்கேன். அந்த சார்ட்டர்ட் லிஸ்ட்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. See, if you see 1, next வந்து again 1, after that 2ன்னு சொல்லி கொடுக்குறோம். இப்ப 1 1 2 அப்படிங்கும் போது இந்த 1 is a repeated 1. அதனால நான் அந்த 1 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னாலே தெரிஞ்சது என்னது? ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிஸ்ட் இஸ் த ஹெட் நோட். அப்ப நீங்க ஹெட்னு கொடுத்துருவாங்க. ஹெட்ன்றது ஆல்ரெடி இருக்கும். இப்ப இந்த ஹெட் நோடுக்கு நான் என்ன பண்றேன்? கரண்ட்ன்ற டெம்பரவரி வேரியபிள் நேம் அசைன் பண்றேன். கரண்ட்னு சொல்லிட்டு கரண்ட் which is equal to நான் ஹெட்னு சொல்லி கொடுத்துறேன். இப்ப கரண்ட்டும் ஹெட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட்டும் நல்லா இருக்கக்கூடாது, கரண்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்றேன். ஏன் கரண்ட் அண்ட் கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இந்த வேல்யூவையும் இதுக்கு அடுத்த இருக்கிற வேல்யூவையும் செக் பண்ண போறேன் whether it is சேமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப நான் இங்க செக் பண்றேன்னா அதுக்கு அடுத்த வேல்யூவும் எக்ஸிஸ்டா இருக்கணும். அப்படி எக்ஸிஸ்டா இல்லைன்னா I will get a null pointer exception. சோ அதனால நான் என்ன பண்ணணும்? கரண்ட்டும் கரண்ட் டாட் நெக்ஸ்டும் நல்லா இல்லையான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். சோ இப்ப கரண்ட்டும் கரண்டோட வேல்யூவும் நல்லா இல்லங்கும் போது நான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். கரண்டோட டேட்டாவும் கரண்டோட நெக்ஸ்டோட டேட்டாவும் சேமா. இஃப் இட் இஸ் சேம் நான் என்ன பண்ணணும்? கரண்டோட நெக்ஸ்ட கரண்டோட நெக்ஸ்டோட நெக்ஸ்டுக்கு கொடுக்கணும்.
ஓகேவா? ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், இப்ப எப்படி இருக்கும் பாண்டு 1 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப 1 2ன்னு இருக்கும்போது கரண்ட் வந்து இங்கேதான் இருக்கும், 2 இங்கதான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணும், கரண்ட்டும் கரண்டோட நெக்ஸ்டும் நல்லா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணி அது வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணுவேன்னா, அப்ப இங்க கரண்ட்டும் நல்ல இல்ல, கரண்டோட நெக்ஸ்டும் நல்ல இல்ல. சோ நான் அந்த லூப்புக்குள்ள போவேன். அண்ட் தென் இஃப் கரண்டோட வேல்யூவும் கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவும் சேமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் சேம், நான் என்ன பண்ணும், கரண்ட்டை நான் வந்து ஸ்விட்சிங் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் தென் 2க்கு அப்புறம் என்னது, நல் தான் இருக்கு. அப்ப கரண்ட் நல்லா இல்ல, அண்ட் தென் கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்குங்கும் போது அந்த லூப் வெளியில வந்துரும். கரெக்டா? இததான் நம்ம வந்து கோடா எழுத போறோம். இதை இன்னுமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் இது வந்து ஒரு 2 நம்பர்ஸ் தான் இருக்குங்கும் போது இட் வில் லிட்டில் கன்ஃபியூஸ் ஃபார் யூ. சி 1 ஆஃப்டர் தட் 2 2 3ன்னு சொல்லிட்டு நம்மளோட லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட லிங்க்டு லிஸ்டோட ஸ்டார்டிங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப ஹெட்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப இந்த ஹெட்டுக்கு நான் இனிஷியலி இருக்கிற ஹெட்ன்ற வேல்யூவை தாண்டி கரண்ட்ன்ற வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த லூப் எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், அண்ட் தென் நம்ம கரண்ட்டையும் யாரையும் கம்பேர் பண்ண போறோம், கரண்டோட நெக்ஸ்டையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ கரண்ட்டும் நல்லா இருக்கக்கூடாது, கரண்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா we are going to compare values. so current நல்லா இருந்துச்சுனாலும் கம்பேர் பண்ண முடியாது. கரண்டோட நெக்ஸ்ட் ஒருவேளை இங்க பாருங்க, இப்ப 1 நல்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் நல்லா இல்ல, பட் கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா how can I test the values? so அது பாசிபிள் இல்லையா? then we will get an error. சோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணும், கரண்ட்டும் எனக்கு நல்லா இருக்கக்கூடாது, கரண்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணணும். என்னோட லூப் வந்து எது வரைக்கும் டிராவல் ஆகணும், கரண்ட்டும் நல்லா இருக்கக்கூடாது, கரண்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற வரைக்கும் டிராவல் ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் கரண்டோட நெக்ஸ்டும் நல் இல்ல. ஆஃப்டர் தட் ஐம் கோயிங் டு செக் அ கண்டிஷன். இஃப் கரண்டோட வேல்யூவும் கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவும் ஈக்குவலானு செக் பண்றேன். இஃப் இட் இஸ் ஈக்குவல், நான் என்ன பண்றேன், கரண்டோட கரண்டோட நெக்ஸ்டோட நெக்ஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்றேன். இப்ப என்னோட லூப் லிஸ்ட் எப்படி இருக்கும்னா 1 2 again 2 then 3 இப்படி இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது கரண்ட் நான் எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல, அதோட ஏரியாவை, கரண்ட் இஸ் ஸ்டில் ஹியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து லூப்பை மாத்திட்டேன். இப்ப என்னன்னா இங்க இருக்கா, கரண்ட்டும் கரண்டோட நெக்ஸ்டும் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றேன். ஆமா, அப்ப லூப்புக்குள்ள போகும், கரண்டோட வேல்யூவும் கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவும் ஈக்குவலான செக் பண்றேன். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவேன். இப்ப ஈக்குவல் இல்ல அப்படிங்கும் போது எல்ஸ் நான் என்ன பண்ணும், கரண்ட் டாட் நெக்ஸ்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். இப்ப நான் ஏன் வந்து இப்படி செக் பண்றேன், நீங்க வந்து ஹோல் லூப்புக்கும் செக் பண்ணாம ஏன் கரண்ட்டும் கரண்டோட நெக்ஸ்டும் மட்டும் ஈக்குவலான்னு செக் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the thing is they have mentioned remove the duplicates from the sorted array. ஸோ சார்ட்டட் அரேனா ஆல்ரெடி டேட்டா வந்து சார்ட்டட்ல தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண வேணாம், கரண்டோட அடுத்ததுன்னு சொல்லி லூப்போட எண்டு வரைக்கும் எல்லாம் போவேனா, எங்க வேணா டேட்டா இருக்கும், எங்க வேணா 1 வந்து ரிப்பீட்டடா இருக்கும்ல அப்படின்லாம் இல்ல. ஓகேங்களா? அவர் டேட்டா வில் பி இன் அ சார்ட்டட் ஆர்டர். ஸோ நான் இப்படி செக் பண்ணா போதும். இப்பயும் நான் என்ன பண்ணும், கரண்ட்டும் கரண்டோட நெக்ஸ்டும் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றேன், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ என்னோட லூப்புக்குள்ள வரேன். இப்ப நான் எகைன் செக் பண்றேன், கரண்டோட வேல்யூவும் கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு ஈக்குவல். அப்ப என்ன பண்ணணும், கரண்ட் டாட் நெக்ஸ்டோட நெக்ஸ்டுக்கு நான் அசைன் பண்ணணும். இப்ப என் லூப் எப்படி இருக்கும், இப்ப என் லிஸ்ட் எப்படி இருக்கும், 1 2 ஆஃப்டர் தட் 3 இப்படிதான் என் லிஸ்ட் இருக்கும். கரெக்டா? 3க்கு அப்புறம் நல். ஓகே, இப்ப என் கரண்ட் எங்க இருக்காங்க, இந்த 2ல இருக்காங்க. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், கரண்டோட வேல்யூவும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் எகைன் லூப்குள்ள வரும். இஃப் கரண்டோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவான்னு பாக்குறேன், இல்ல. அப்ப என்ன பண்றேன், கரண்ட்டை நான் நெக்ஸ்டுக்கு ஸ்விட்ச் பண்றேன்.
இப்ப பாத்தீங்கன்னா கரண்டோட கரண்ட் நல்லா அண்ட் தென் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நல்லான்னு செக் பண்ணும்போது கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஆப்வியஸா நெக்ஸ்ட் எந்த வேல்யூமே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கம் அவுட் ஆஃப் த லூப் அண்ட் சே அண்ட் ரிட்டர்ன் தட் ரிட்டர்ன் த டூப்ளிகேட்ஸே இல்லாத லிஸ்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இந்த இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டுங்களா? இப்ப நம்ம இதே வேர்டிங்க கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். சி இந்த லிங்க்டு லிஸ்ட்ல சி இட் இஸ் ஆஃப் ஜாவா. இப்ப நமக்கு அவங்க வந்து ஹெட் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஏன் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி நமக்கு தெரிஞ்சதுதான் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப லிஸ்ட் அப்படிங்கும் போது இப்ப இந்த ஹெட் தொடர்ந்து தான் 2 3 எல்லாம் வரும். சோ நீங்க ஹெட்ன்ற நோட நீங்க எனக்கு பாஸ் பண்ணாலே பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே எனக்கு வந்து கிடைப்பாங்க. சோ நான் அந்த லிஸ்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் த மெயின் திங். நம்ம ஏன் அங்க ஹெட்டை மட்டும் பாஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான மீனிங். இப்ப நான் ஹெட்டை பாஸ் பண்ணிட்டேன்னா இப்ப ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஹெட் வந்து நல்லா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். ஏன் அப்படின்னா எப்பயுமே இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு செக் இனிஷியலி வெதர் ஹெட் இஸ் நல்லா ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனிஷியலி ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா நான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண வேணாம் இல்லையா? ஸோ ஹெட் நல்லா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல், ஐ கேன் சிம்பிளி ரிட்டர்ன் நல். ஓகேங்களா? ரிட்டர்ன் நல் கொடுத்தாலும் ஓகே தான், ரிட்டர்ன் ஹெட் கொடுத்தாலும் ஓகே தான். வாட் எவர் இட் இஸ் ஃபைன். ஏன்னா ஹெட் நல்லா இருக்குன்னா ஹெட்னாலும் நல் தான் கொடுக்க போகுது, நல்லுனாலும் நல்லு தான். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி லிஸ்ட் நோடு தானா நம்ம சி இங்க பாருங்க, பப்ளிக் கிளாஸ் லிஸ்ட் நோடு, அதுல வேல்யூ நெக்ஸ்ட்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் நோட் கரண்ட்ன்ற ஒரு லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ண போறோம். ஸோ லிஸ்ட் நோடு கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டோட வேல்யூவை நம்ம கரண்ட்டுக்கு அசைன் பண்றோம். ஹெட் இஸ் ஆல்ரெடி தேர். நான் வந்து எகெயின் கரண்ட்டுக்கு ஹெட்ன்ற வேல்யூ அசைன் பண்றேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். கரண்ட் தான் வந்து டிராவர்ஸ் பண்ண போற வேரியபிள். அப்ப கரண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னு சொல்லி செக் பண்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், இப்ப வந்து கரண்ட்டும் நல் இல்ல, கரண்டோட நெக்ஸ்டும் நல் இல்லைன்னா நான் லூப்புல வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஐ வாண்ட் டு செக் த கண்டிஷன் இஃப் கரண்ட் டாட் வேல்யூ கரண்ட் டாட், இங்க வந்து ஏன் விஏஎல்னு சொல்லி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்க கிளாஸ்ல விஏஎல் தான் வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ அதனால கரண்ட் டாட் விஏஎல் விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் விஏஎல். கரண்டோட நெக்ஸ்டோட வேல்யூவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், கரண்ட வந்து கரண்டோட நெக்ஸ்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஐ கேன் கிவ் இட் அஸ் கரண்ட் டாட் நெக்ஸ்ட். கரண்ட் டாட் நெக்ஸ்டோட நெக்ஸ்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் நாட் எல்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணும், இஃப் இட் இஸ் நாட்னா நான் என்ன பண்ணும், கரண்ட் ஈக்குவல் டு current dot next. If that condition is not satisfied, நான் கரண்ட்டை வந்து கரண்டோட நெக்ஸ்டுக்கு அசைன் பண்ணணும். ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் யாரை ரிட்டர்ன் பண்ண போறேன், ஹெட்டை ரிட்டர்ன் பண்ண போறேன். நானும் ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணனா அந்த ஹெட் கூட எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சென்ட் ஆகும். இஃப் ஐ ரன் திஸ் வேர் எக்ஸ்பெக்டட் செமிகோலன். ஓகே, இந்த லைன்ல செமிகோலன் இஸ் மிஸ்ஸிங். நான் அதை கொடுத்துறேன், எகைன் அதை ரன் பண்றேன். See, all the cases gets passed. இப்போ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டெஸ்ட் கேஸ் பாஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ்ன்ற பட்டனை கொடுத்துட்டு சி நான் வந்து எப்படி செக் பண்ண போறேன்னா, 2, 3, 4, 5, 6, 6ன்னு சொல்லி நான் இப்ப பாஸ் பண்றேன். இஃப் ஐ again run this, இந்த டெஸ்ட் கேஸும் ஆட் ஆகி எனக்கு செக் பண்ணும். சி கேஸ் 1ல நான் வந்து கொடுத்தேன் இல்லையா, அந்த ஹெட் பாருங்க, இட் இஸ் அ வெரி பிக் ஒன். அவுட்புட் என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம அவுட்புட் என்ன எக்ஸ்பெக்டோடோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட் காட் பாஸ்ட். ஓகே,
So இந்த questionல யாருக்காச்சும் doubts இருக்கா? How to remove the duplicate elements from the sorted list? I hope எந்த doubtsம் இருக்காது. The next one வந்து if it is done நீங்க வந்து submit கொடுத்துடலாம். Submit கொடுத்தீங்க அப்படின்னா see submission வந்து accepted. ஓகேங்களா? Okay. Next question என்னன்னு பார்த்தா we can reverse a linked list. So reverse a linked list அப்படின்னா என்ன? 1 2 3 4 னு கொடுக்கறத 1 2 3 4 4 3 2 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். That is what reverse a linked list. இப்ப 1 2 3 4 ன்னு சொல்லி இருக்கு. இத வந்து நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். which means 4 3 2 1 னு கொடுக்கணும். கரெக்ட்டா? அத நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாப்போம். 1 null. So first thing நான் வந்து சேம் தான் லூப் ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து நல்லா இருக்காலான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் இட் இஸ் நல் ஓகே நான் வந்து ரிட்டர்ன் நல். இஃப் இட் இஸ் நாட் நல் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஹெட்டர் நோடுன்னு சொல்லுவோமா? ஸோ ஹெட் அந்த ஹெட்டை நம்ம இப்ப எந்த டெம்பரவரி வேரியபிள் வச்சு நம்ம அசைன் பண்ண போறோம்னா கரண்ட்ன்ற வேரியபிள் வைக்க போறோம். சோ கரண்ட் ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு நல்ன்ற வேல்யூ அசைன் பண்றேன். which means ப்ரீவியஸும் நெக்ஸ்டும் கிரியேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு அசைன் இட் as null. ஓகேவா? இப்ப கரண்ட் எங்க இருக்காங்க? 1. கரண்டோட வேல்யூ நல்லா இல்லாத வரைக்கும் நான் டிராவர்ஸ் பண்ணணும். இங்க ஏன் நான் கரண்டோட வேல்யூ which is not equal to nullன்னு சொல்றேன்? வேற லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்டையும் செக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் சிம்பிள். நான் கரண்டையும் கரண்ட் டாட் நெக்ஸ்டையும் ஏன் செக் பண்ண அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கம்பேர் டு வேல்யூஸ். அதனால எனக்கு 2 வேல்யூஸ் இருக்கணும்ன்றதால அந்த மாதிரி செக் பண்ணேன். இப்ப ஏன் நான் வந்து 1 மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு கம்பேர், கரண்ட் வேல்யூ மட்டும் தான் செக் பண்ண போறேன். இப்ப கரண்ட் என்னது? 1. அந்த 1 வந்து இப்ப while வந்து கரண்ட் which is not equal to nullனதையும் இந்த கரண்டோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அதை நான் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து எதுக்கு அப்படின்னா பாயிண்டர் கைண்ட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சில விஷயத்த பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அண்ட் தென் கரண்டோட நெக்ஸ்ட இப்ப நான் என்னவா அசைன் பண்ண போறேன்னா ப்ரீவியஸோட வேல்யூ என்னது? நல்லு. சோ நல்லா கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ கரண்டா அசைன் பண்ணிட்டு ஹியர் த ப்ரீவியஸ் இருக்கு. கரண்ட வந்து கரண்ட வந்து நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப கரண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல். எகைன் என்ன பண்றேன்? நெக்ஸ்ட்டுக்கு 3 கொடுத்துட்றேன். இப்ப புரியுதா நம்ம ஏன் வந்து நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு? இப்ப நீங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கரண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு மிஸ் ஆயிடும். அதனால நான் வந்து இனிஷியலி கரண்ட் வந்து அதோட பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கறதால நான் நெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளை வச்சு அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கரண்டோட நெக்ஸ்ட் யாருக்கு பாயிண்ட் பண்ண போறேன்? ப்ரீவியஸ்க்கு. அப்ப இப்ப எப்படி இருக்கு? 1 2 இருந்த பிளாக் வந்து 2 1 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் கரண்ட்டுக்கு யார் அசைன் பண்ண போறேன்? நெக்ஸ்டோட வேல்யூவா அசைன் பண்றேன். which is not equal to null. அப்ப நான் நெக்ஸ்ட் வந்து 4க்கு அசைன் ஆயிடும். அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ வந்து நம்ம கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு கொடுப்போம். ஆஃப்டர் தட் கரண்ட் வந்து 4க்கு போயிடும். இதே மாதிரி ஹோலா ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம லிஸ்ட் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் 4 3 2 1. so this is how it will be. ஓகேங்களா? இப்ப இதே கோட நம்ம வந்து போடுவோம். see linked list நோட ரிட்டர்ன் பண்ண போது which is accepting a parameter list node. okay fine. இப்ப நான் என்ன பண்றேன்? if head is equal to nullன்னு சொல்லி செக் பண்றேன். ஓகே. if head is equal to nullா இருந்துச்சுன்னா நம்ம simply return nullன்னு சொல்லிடலாம். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்? 3 லிஸ்ட் நோட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் நோட current which is equal to head assign பண்றேன். after that list node previous which is equal to null and list node next to நம்ம வந்து nullன்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம்.
After this, there while current which is not equal to null வரைக்கும் traverse பண்ணணும். So current which is not equal to null, open close curly bracket குள்ள current வந்து நல்லா இல்லாத வரைக்கும் traverse பண்ணணும். இப்ப current நல்லா இல்ல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டுக்கு current அசைன் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு ப்ரீவியஸோட வேல்யூவை கொடுக்கணும். கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு we need to provide previous value and then previous கரண்ட்டை வந்து இப்ப நான் யாரை அசைன் பண்ணணும், ப்ரீவியஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும்ல. ஸோ ப்ரீவியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஆஃப்டர் தட் நான் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் கரண்ட்டுக்கு கொடுத்துறேன். சிம்பிள். ஆஃப்டர் திஸ் இந்த லூப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட் யாரு, இப்ப ரிவர்ஸ்டு நோடு. ஓகே, see class method. Okay, if I run this, compile time error, semicolon missing. Okay, you are submitting too frequently, please try. ஓகே, ஆக்சுவலா நிறைய சப்மிஷன் பண்ண காட்டிக்கு ஐ எம் கெட்டிங் திஸ் எரர். நீங்க வந்து இதே கோட அப்ளை பண்ணி பாருங்க, இட் வில் பி ஒர்க்கிங். பிகாஸ் வந்து த சேம் கோட் விச் எவர் வி ஆர் பெர்ஃபார்மிங் இஸ் கரெக்ட். இப்போ நீங்க ரன் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இட் வில் ப்ரொவைட் யூ த ரிசல்ட். சப்மிஷன் சக்சஸ் ஆயிடும். ஆஃப்டர் திஸ் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் பண்றதுக்கு அப்புறமா மிடில் லிஸ்ட், மிடில் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட். மிடில் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா சி eraser. Okay, middle element of the linked list தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது there will be something like if you are seeing 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மிடில் எலிமெண்ட் ஆஃப் திஸ் லிஸ்ட் என்னது, இஃப் இட் இஸ் அ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா 1 2 அப்படி இல்லைன்னா 3. இஃப் இட் இஸ் அன் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 3 இஸ் த மிடில் எலிமெண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ நம்ம வந்து மிடில் எலிமெண்ட் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, we are going to have a 2 pointers. ஒன்னு வந்து ஸ்லோ பாயிண்டர் அண்ட் another one is fast pointer. ரெண்டுமே யாரை பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ண போறாங்க. ஹெட்டை தான் யார் பாயிண்ட் பண்ண போறா, ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டு பேருமே பாயிண்ட் பண்ண போறாங்க. இப்ப ஸ்லோ பாயிண்டர்னா என்ன பண்ணும்னா ஒன்னொன்னா மூவ் ஆகும். ஃபாஸ்ட் பாயிண்டர்னா என்ன பண்ணும்னா ரெண்டா மூவ் ஆகும். That is the work of the slow pointer and fast pointer. இப்ப நான் மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா see fast pointer நான் வந்து என்ன கண்டிஷன், லூப்பிங் கண்டிஷன் கொடுப்பேன்னா ஃபாஸ்ட் பாயிண்டரும் நல்லா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். அப்படி நல்லா இல்லைன்னா ஸ்லோ பாயிண்டர் 1 ஸ்டெப் வந்து மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அப்ப 2 ஸ்டெப்ஸ்னா என்ன, 1 இங்க இருக்காங்க, இதுக்கு அடுத்து இதுக்கு வருவாங்க. சோ இங்கதான் ஃபாஸ்ட் பாயிண்டரா இருக்காங்க. அண்ட் தென் ஃபாஸ்ட் பாயிண்டரும் நல் இல்ல, ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல் இல்ல அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு மூவ் 2 ஸ்டெப்ஸ். சோ ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வருவாங்க அண்ட் தென் ஸ்லோ பாயிண்டர் இங்க வருவாங்க. ஆஃப்டர் திஸ் ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லான்னு செக் பண்றாங்க, இல்ல. ஆனா ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்ட் நல்லான்னு சொல்லி செக் பண்றாங்க, ஆமா. அப்பனா என்ன ஆகும்னா அவர் லூப் வில் கோ டு த loop will come out of the end and the slow pointer தான் வந்து actually the mid element. ஓகேங்களா? so mid element of the list என்னது, slow pointer. ஏன் அப்படின்னா which is நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டாங்க இல்லையா, அப்ப ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல யார் இருக்கா, ஸ்லோ பாயிண்டர் வந்து எங்க இருக்காங்க, மிடில் எலிமெண்ட்ல தான் இருக்காங்க. so the slow pointer is the middle element. இதை நம்ம எப்படி கோடு போடுறதுன்னா whatever I have mentioned you, if head equal to நல்லான்னு சொல்லி செக் பண்றேன். ஓகே, இஃப் head equal to நல்லா இருந்துச்சுன்னா I can return null. ஓகே, return null. ஓகே, ஆஃப்டர் திஸ் இப்ப head வந்து நல்லா இல்ல அப்படிங்கும் போது we are going to create 2 pointers. ஒன்னு வந்து fast pointer and another one is slow pointer. list node fast ptr equal to அவங்களுக்கும் head assign பண்ணிடலாம். after that list node slow ptr, list node slow ptr. ஓகே, இவங்களுக்கும் நம்ம வந்து head assign பண்ணிடலாம்.
இப்ப இஃப் சாரி லூப் வந்து ஒர்க் ஆகணும் while ஃபாஸ்ட் பிடிஆரும் வேல்யூ நல்லா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட் பிடிஆரோட வேல்யூவும் நல்லா இருக்கக்கூடாது, அண்ட் தென் ஃபாஸ்ட் பிடிஆர் டாட் நெக்ஸ்டும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். டாட் நெக்ஸ்டும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இருக்கும்போது நான் டில் எது என்ன பண்ணணும், ஸ்லோ பாயிண்டர் இஸ் கோயிங் டு மூவ் ஒன் ஸ்டெப் அஹெட் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் இஸ் கோயிங் டு மூவ் டூ ஸ்டெப் அஹெட். ஸோ அதனால இப்ப எப்படி எழுதுறதுன்னா ஸ்லோ பாயிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட் அண்ட் தென் ஃபாஸ்ட் பாயிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட். ஓகே, ஒன்ஸ் இந்த கண்டிஷனை விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்லோ பாயிண்டர் இஸ் த ஒன் விச் இஸ் கோயிங் டு ஹாவ் த மிடில் எலிமெண்ட். ஸோ அதனால ரிட்டர்ன் ஸ்லோ பிடிஆர் அப்படின்னு சொல்லணும். இஃப் ஐ ரன் திஸ், லெட்ஸ் ட்ரை. அவுட்புட் 5 while லூப்குள்ள இருக்கு, மெத்தடுக்குள்ள தான் கொடுத்திருக்கேன். list node slope ptr which is equal to head, sorry, fast ptr which is equal to fast ptrங்கிறது 2 ஸ்டெப் மூவ் அஹெட் ஆக போகுது, நான் 1 ஸ்டெப் தான் கொடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மிடில் எலிமெண்ட் ஆஃப் த அரே ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸ்லயே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, எப்படி ரிவர்ஸ் பண்றது, எப்படி வந்து சார்ட்டட் லிஸ்ட்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றது, ஆஃப்டர் தட் வந்து இந்த மிடில் எலிமெண்ட் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்றதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பயே கேளுங்க, ஆர் எல்ஸ் we will move on to the next question. Any doubts? So next question என்னன்னு பாத்தீங்கன்னா palindromic linked list. palindromic linked list அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஸ்ட்ரிங்ல palindromeனா என்னன்னு தெரியும், அண்ட் தென் வந்து அரேஸ்ல நம்பர்ஸ்ல palindromeனா என்னன்னு தெரியும். linked listல palindromeன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். So this is also very easy. இப்ப palindromic listனா என்ன, லிஸ்ட் திருப்பி போட்டாலும் அதே வேல்யூஸ் நமக்கு வரணும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1 இருக்கு, 2 2 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 1 2 2 1 திருப்பி போட்டாலும் 1 2 2 1 தான் வருது. ஸோ இட் இஸ் அ palindrome list. அப்ப அந்த palindrome listன்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, I am going to create a stack. ஓகே, ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்லோ பிடிஆர் ஃபாஸ்ட் பிடிஆர்ன்ற மாதிரி 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு which is going to point the head which is slow and fast, போத்துமே வந்து ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்ப see, ஃபாஸ்ட் பிடிஆரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் நல் இல்ல, ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல் இல்லங்க போது நான் என்ன பண்றேன், ஸ்டாக்ல என்னோட டேட்டாவை ஆட் பண்றேன். 1 ஸ்லோவோட டேட்டாவை ஆட் பண்றேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், ஸ்லோ 1 ஸ்டெப் ஹெடா மூவ் ஆகுது, அண்ட் தென் ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப செக் பண்றேன், ஃபாஸ்டோட டேட்டாவும் ஃபாஸ்டும் நல் இல்ல, ஃபாஸ்டோட நெக்ஸ்டும் நல் இல்ல. ஸோ ஃபாஸ்டும் நல் இல்ல, ஃபாஸ்டோட நெக்ஸ்டும் நல் இல்லங்கும் போது எகைன் வந்து இந்த 2, அதாவது ஸ்லோவை நான் ஸ்டாக்குக்குள்ள இன்சர்ட் பண்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஃபாஸ்ட் ஸ்லோ வந்து 1 ஸ்டெப் மூவ் ஆகுது, ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகுது, விச் இஸ் நல்லுக்கு வருது. ஓகேங்களா? இப்ப நல்லுக்கு வரும்போது நான் என்ன பண்றேன், இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், ஃபாஸ்ட் வந்து நல் ஆயிடுச்சு, ஆனா ஸ்லோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், ஸ்லோ வந்து நல்லாக வரைக்கும் இதெல்லாம் வெளியில எடுக்கிறேன். ஓகேவா? இப்ப ஸ்லோ வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல், அப்ப இந்த ஸ்லோவோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்டோட ஐ மீன் ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் வேல்யூவான்னு பாக்குறேன்.
இது எப்படி ஸ்டாக்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பாக்குறதுன்னா ஸ்டாக் டாட் பாப். ஸ்டாக் டாட் பாப்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வெளியில வந்துரும். அப்ப இந்த 2 which is equal to 2. ஓகே, இங்க ஒருவேளை 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்லோவை நான் நெக்ஸ்ட் போடுறேன். இப்ப ஸ்லோ எங்க இருக்காங்க? ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் 1 which is equal to 2 1 கேட்டா இல்ல, அப்பனா it is not a palindromic list. If இங்க 1 இருக்குன்னு காட்டிக்கு இங்கேயும் 1 இருக்கு, so it is a palindromic list. This is how we will be going to test whether it is a palindrome or not. இதுக்கு நம்ம கோட் எழுதுவோமா? Submissions 1 second. ஓகே, இப்ப if head is equal to நல்லான்னு சொல்லி செக் பண்றேன். ஹெட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா I need to return null. சாரி, it is going to take a boolean value. இப்ப நான் ஹெட் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இல்லைன்னா head dot next நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். which means there is only one value or no values. கரெக்டா? அப்படி இருந்துச்சுன்னா it's obvious தான் palindrome தான். கரெக்டா? palindromeனா என்ன? ஸ்ட்ரைட்டா பார்த்தாலும் திருப்பி பார்த்தாலும் சேம் இருக்கிறது தான் palindrome. அப்ப இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. தென் நான் என்ன பண்ணும், லிஸ்ட் நோடு fast ptr which is equal to header and then list node slow ptr which is equal to header. Okay, fast ptr and slow ptr create பண்ணிட்டோம். after this நான் வந்து ஒரு ஸ்டாக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டாக்ல தான் நான் டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறேன். so I'm going to create stack also. stack which this stack is going to hold the integral value, so integer. ஸ்டாக்கு நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா I can give simply stackனே கொடுக்குறேன், which is equal to new stack of. stack நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது எது வரைக்கும் ரன் ஆகணும்? while stack, sorry, not stack, fast ptr which is not equal to null and fast ptr dot next to நல்லா இருக்க கூடாது. fast ptr dot next to which is not equal to நல்லா இருக்கணும். அப்படி இருக்க வரைக்கும் நான் என்ன பண்ணணும், stack dot push. இப்ப stackல ஒரு வேல்யூவை நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா stack dot pushன்னு சொல்லணும். so stack dot push off நான் யார பாஸ் பண்ண போறேன்? slow ptr ஓட வேல்யூவை பாஸ் பண்ண போறேன். slow ptr dot val. ஓகே, so slow ptr ஓட வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். after this நான் என்ன பண்ணும், slow ptr one step ahead போகணும் and then fast ptr which needs to go 2 steps. அப்ப slow ptr which is equal to slow ptr dot next and then fast ptr which is equal to fast ptr dot next. ஓகே, சாரி, இது வந்து 2 ஸ்டெப் போகும். so dot next. ஓகேங்களா? so first என்ன பண்ணிருக்கேன், நான் வேல்யூவை புஷ் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து ஸ்லோ ptr 1 ஸ்டெப் அஹெடா போயிடுக்கு and then fast ptr 2 ஸ்டெப் அஹெடா போயிடுக்கு. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், இப்ப கண்டிப்பா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஃபாஸ்ட் ptr மட்டும்தான் நல்லா ஆகி வெளியில வந்திருக்கும். ஸ்லோ ptr வந்து நல்லா ஆயிடுக்காது. ஸ்லோ ptr சம்வேர் வந்து சென்டர் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும், while slow ptr வந்து நல்லாக வரைக்கும் I need to move which is not equal to null வரைக்கும் this loop needs to done. இங்க நான் என்ன பண்ணணும்னா if slow ptr dot value which is not equal to stack dot pop. stackல இருக்க வேல்யூவை நான் வெளியில எடுக்கணும்னா என்ன பண்ணும், stack dot pop. இன்சர்ட் பண்ணும்னா புஷ், வெளியில எடுக்கணும்னா பாப். சோ திஸ் புஷ் அண்ட் பாப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, புஷ் அப்படின்றது ஸ்டாக்குக்குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ண, பாப் அப்படின்றது ஸ்டாக்குக்குள்ள இருக்க டேட்டாவை வெளியில போக. ஸ்டாக் ஆக்சுவலி என்ன பண்ணும்னா which is ஸ்டாக் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் வந்து ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். யாரு நீங்க கொடுக்குறீங்களோ அவங்க தான் லாஸ்டா வெளியில வருவாங்க. ஃபார் எஸ் என்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இஃப் யூ பிளான் டு
நீங்க வந்து பிளேட்ஸ் எல்லாம் 1 by 1 அடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பிளேட்டையா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அடுக்குன பிளேட்டா? இல்ல, மேல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுப்பீங்க. சோ ஸ்டாக் அப்படிதான். ஃபர்ஸ்ட் நீங்க அடுக்கிறது லாஸ்டா தான் வெளியில வரும், லாஸ்டா அடுக்கிறது ஃபர்ஸ்டா வெளியில போயிடும். தட் இஸ் வாட் ஸ்டாக். சோ இப்போ நீங்க கொடுத்ததையும் லாஸ்டா நீங்க கொடுத்த வேல்யூ வெளியில வரும். இப்ப அந்த வேல்யூவும் ஸ்டாக்கோட ஸ்லோப் பாயிண்டரோட வேல்யூவும் ஒன்னா இல்ல அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் ட்ரூ, சாரி ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்ப இட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோமிக் லிஸ்ட். if it is not false, if it is a true அப்படின்னா it is a palindromic லிஸ்ட். இப்ப நீங்க லூப்புக்குள்ள நீங்க ஃபால்ஸ்னு செட்டே ஆவலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க வெளியில வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இங்க நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு நான் அந்த எண்ட் ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேனே, ஒருவேளை இந்த ரிட்டர்ன் ட்ரூவை தான் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. the one thing you need to understand is நீங்க எங்க ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ அங்கேயே நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல எதையுமே செக் பண்ணாது. ரிட்டர்ன் மீன்ஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே அது செக் பண்ணாது. ஓகேவா? சோ அதனால நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் செக் பண்ணாது. சோ நீங்க அதோட முடிச்சிட்ட மாதிரி தான். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ், let's see what's happening. Case 1 false 1 to 2 1. இங்க இன்னொன்னு நான் ஆட் பண்ணணும். let us try with that. if slow ptr, if fast ptr வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, fast ptr which is not equal to நல்லா இருந்துச்சுன்னா you need to move one step ahead for the slow ptr. slow ptr which is equal to slow ptr dot next. slow ptr dot next. இது வந்து ஒன் டைம் தான் ரன் ஆகும், இட் இஸ் நாட் a loop. ஏன்னா வந்து ஒருவேளை ஃபாஸ்ட் பிடிஆர் வந்து நல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் பிடிஆர்னால ஃபாஸ்ட் பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னால இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இது வந்து ரன் ஆகும். கரெக்டா? வெயிட் அ செகண்ட், ஸ்டாக் டாட் பாப் 1 செகண்ட். ஏன் இந்த கண்டிஷன் எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது? ஸ்லோ பிடிஆர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்ல நான் வந்து புஷ் பண்ணிட்டேன். stack dot pop, see stackோட வேல்யூ which means 2 which is not equal to pop இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோ பிடிஆர் நான் மூவே பண்ணல. ஸ்லோ பிடிஆர் மூவே பண்ணல அப்படின்னா அது வந்து எப்படி பாயிண்ட் பண்ணும்? ஸோ ஸ்லோ பிடிஆர் டாட் நெக்ஸ்ட். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ் நவ் இட் வில் ஒர்க். ரெண்டு கேஸுமே ஒர்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஸ்லோ பிடிஆர்னு கொடுத்தேன், ஆனா வந்து ஸ்லோ பிடிஆர் மூவ் பண்ணவே இல்லை. அதனால எனக்கு ஸ்லோ பிடிஆர் மூவ் ஆகாதங்காட்டிக்கு இட் பிகேம் ஃபால்ஸ். நவ் இட் இஸ் அ பாலிண்ட்ரோமிக் லிங்க்டு லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இந்த சார்ட்டட் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட்ல அவங்க ஒரு வேல்யூ சொல்றாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். சோ அது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் ஒரு வேல்யூவும் கொடுத்துருவேன். ரிமூவ் ஆல் த நோட்ஸ் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் தட் ஹேஸ் த வேல்யூ. இப்ப நான் 6ன்னு கொடுக்குறேன்னா அந்த 6 எல்லா 6ஐயும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? நாட் ஒன்லி ஃபர்ஸ்ட் எக்கரன்ஸ் செகண்ட் எக்கரன்ஸ்லாம் இல்ல, எல்லா 6ஐயும் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இதை நான் எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் எரேஸ் த ஹோல். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 2 3 6
After this 4, 5 and 6. ஓகே, இப்ப இதுல 6 அப்படின்னா எல்லா 6ஐயும் நான் ரிமூவ் பண்ணணும், not only one. And then they have mentioned it is not a sorted list. அப்ப நான் எல்லா வேல்யூவையும் நான் ரிமூவ் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ன்றது கொடுப்பாங்க நமக்கு கரெக்டா. இப்ப இந்த ஹெட்டை நான் வந்து என்ன பண்றேன், கரண்டா அசைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஒரு டெம்பரவரி வேரியபிளும் கிரியேட் பண்றேன், விச் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லி இனிஷியல் வேல்யூ செட் பண்ணிடுறேன். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், கரண்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும் நான் டிராவர்ஸ் பண்றேன். ஏன் கரண்ட் நல்லா இல்லாத வரைக்கும் டிராவர்ஸ் பண்றேன்னா, டில் த எண்ட் ஐ வாண்ட் டு செக் த வேல்யூ. இப்ப என்ன பண்ணும், கரண்டோட வேல்யூவும் இந்த நமக்கு வாங்கியிருக்கோம்ல வேல்யூவும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்றேன். 6ம் 1ம் ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவல் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவேன். அண்ட் தென் டெம்பிள் கம் ஹியர், டெம்ப் அண்ட் தென் கரண்ட் வந்து கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் 6ம் 3ம் ஒன்னா இல்ல, அப்ப இங்க டெம்ப் வந்துருவாங்க, இங்க கரண்ட் வந்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் கரண்ட்டும் டெம்பும் ஒன்னா, இப்ப கரண்டோட வேல்யூவும் ஒன்னா இல்ல. ஓகே, எகைன் வந்து டெம்ப் 3க்கு வருவாங்க, கரண்ட் வந்து இங்க வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூவும் நம்ம 6ம் ஒன்னான்னு பாக்குறோம். ஆமா, அப்ப 6ம் சேமா இருக்கும்போது நான் என்ன பண்ணும், டெம்போட நெக்ஸ்ட கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். டெம்போட நெக்ஸ்ட் யாரோட நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும், கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணணும். இப்ப பாயிண்ட் பண்ணா எப்படி இருக்கும், 3 4 5 6 இருக்கும். ஆஃப்டர் தட் நல்ல 5 6, ஆஃப்டர் திஸ் நல்ல இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து டெம்ப் இருக்காங்க, கரண்ட் வந்து என்னவாயிடுவாங்க, கரண்டோட நெக்ஸ்டா ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. இப்ப எகைன் வேல்யூ 6 ஈக்குவலா இல்ல, அப்ப டெம்ப் இங்க வருவாங்க, கரண்ட் வந்து 5க்கு போவாங்க. இங்கேயும் கிடையாது, அப்ப டெம்ப் இங்க வந்து கரண்ட் வந்து 6க்கு வருவாங்க. கரண்டோட வேல்யூவும் நம்ம வேல்யூவும் சேமா இருக்கு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவோம், simply I need to assign the tempoட next to currentோட next நல்லுக்கு assign பண்ணிடும். This is how we need to write a code. இது நம்ம சேம் திங் நம்ம என்ன பேசணுமோ அதையே இங்க எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் நோடு ஹெட்னு சொல்லி, லிஸ்ட் நோடு கரண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஹெட்டோட வேல்யூவை அசைன் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஜாவா நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுக்கு அப்படின்னா, இந்த ஹெட்ன்றது வேரியபிள் நேம், அதுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்றேனோ அதை ஈக்குவல் டுக்கு அப்புறமா கொடுக்குறோம். ஸோ இதுல யாரும் எந்த கன்ஃபியூஸும் ஆயிடாதீங்க. வேறெவர் வி ஆர் கிரியேட்டிங் லிஸ்ட் நோட் கரண்ட் அது இதுன்னு சொல்லி கிரியேட் பண்றோமோ, எவ்ரி திங் இஸ் சம்திங் லைக் நான் கிரியேட் பண்ற வேரியபிள் அண்ட் தென் வேரியபிளுக்கு அடுத்து நான் கிரியேட் பண்ற வேல்யூ, தட்ஸ் இட். நான் வேல்யூ அசைன் பண்றேன் இல்லையா, அது ஈக்குவல் டுக்கு அப்புறமா வரும். ஓகேங்களா? ஓகே, இப்ப லிஸ்ட் நோட் டெம்ப் which is equal to நல்லுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் ஏன் இங்க நல்லுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இனிஷியலி 6ம் கரண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூல மேட்ச் ஆயிடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணும், அந்த பாண்ட் டெம்போட நெக்ஸ்ட் யாரு, நல் அப்படிங்கும் போது இந்த நல்லுன்னு நம்ம ஏன் கொடுக்குறோம் ஹெட்டுக்கு பதிலா அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. வைல் கரண்ட் which is not equal to null வரைக்கும் I need to traverse. After this நான் என்ன பண்ணும், if கரண்டோட வேல்யூவும் current dot val which is equal to VAL இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், டெம்போட நெக்ஸ்ட கரண்டோட நெக்ஸ்டுக்கு கொடுக்கணும். டெம்போட நெக்ஸ்ட கரண்டோட நெக்ஸ்டுக்கு அசைன் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா எல்ஸ் டெம்ப் ஈக்குவல் டு கரண்ட். இப்ப நான் ஏன் இங்க டெம்ப் ஈக்குவல் டு கரண்ட்னு கொடுத்திருக்கேன் அப்படின்னா, கரண்ட் இஸ் அ வேல்யூ, ஐ எம் அசைனிங் தட் வேல்யூ டு த டெம்ப். அதனாலதான் நம்ம டெம்ப் ஈக்குவல் டு கரண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இட் இஸ் டன், நான் வந்து இந்த இஃப்பும் இல்லை இந்த எல்ஸும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணும், கரண்டோட வேல்யூ which is equal to current dot
நெக்ஸ்ட் சி இந்த இஃப்குள்ள போச்சுனாலும் சரி இந்த எல்ஸ்குள்ள போனாலும் சரி எங்க போனாலும் நெக்ஸ்ட் வந்து கரண்டோட வேல்யூ கரண்ட் டாட் நெக்ஸ்டா தான் இருக்கணும். ஒன்ஸ் இட் இஸ் டன் இந்த லூப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஹெட்டுங்கும் போது இந்த ஹெட் நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆப்வியஸா நமக்கு எது ரிட்டர்ன் ஆகும், டோட்டலி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆன லிஸ்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இஃப் ஐ ட்ரை டு ரன் திஸ் we will get a null pointer exception. So let me try with temp equal to head. Wrong answer. One second. Tempக்கு null assign பண்ணிருக்கோம். Current temp dot next is equal to current dot next. Okay. We haven't given this condition. That's why நமக்கு வந்து error வந்திருக்கு. See. while இப்ப ஹெட் வந்து நல்லா இல்ல அப்படின்னாலும் ஹெட்டோட வேல்யூ வந்து வேல்யூவா இருந்தாலும் நான் ஹெட் ஆட்டோமேட்டிக்கா ஐம் கோயிங் டு ஸ்விட்ச் இட் டு நெக்ஸ்ட் and then here I'm going to give null. Let's see. You are submitting too many requests. 2 minutes க்கு அப்புறம் again submit பண்ணா it will work. See head வந்து temp நான் இங்க nullன்னு கொடுத்திருக்கேன். First thing I'm copying this. See நம்ம வந்து பெயிண்ட்ல once நான் உங்களுக்கு again explain பண்றேன். See first thing நம்ம வந்து 6 3 2 6 இருக்கு. இப்ப நான் வந்து 6 is the keyன்னு வச்சுக்கோங்க. ஹெட் வந்து நல்லா இல்ல அப்படின்னாலும் ஓகே, ஹெட் வந்து நல்லா இல்ல அப்படிங்கும் போது சிம்பிளி ஓகே இங்க வந்து நான் ஹெட்னு கொடுக்குறேன். ஹெட்டுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஓகே. ஆஃப்டர் தட் ஹெட்டோட வேல்யூ நம்மளோட வேல்யூவா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணும், ஹெட் டாட் நெக்ஸ்டா பாஸ் பண்ணிடணும். அண்ட் தென் நமக்கு தெரியும் ஹெட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? தென் இஃப் யூ ஹவ் கிவன் இட் அஸ் ஹெட் வித்தவுட் எனிதிங் இது வந்து ஆல்ரெடி ரெடி ஃபார் அ கார்பேஜ் கலெக்டர். இப்போ நான் வந்து கரண்ட்டுக்கு ஹெட் அசைன் பண்றேன் அண்ட் தென் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும். வைல் கரண்ட் வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் ஓகே. இப்ப கரண்டோட வேல்யூ வந்து வேல்யூவா இல்ல 6. அப்ப 6 இதுவும் ஈக்குவலான்னு பார்த்தா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா நான் டெம்ப் வந்து கரண்டா அசைன் ஆயிடணும் அண்ட் தென் கரண்ட் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இப்படி டிராவர்ஸ் பண்ணும். ஏன் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் நான் செக் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஹெட் நல்லா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படியா இருந்தாலும் செக் பண்ணுவோம். கரெக்டா? and then ஹெட்டோட வேல்யூ which is equal to வேல்யூவா இருந்துச்சுன்னா நான் வந்து ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அந்த லூப்ல இருந்து வெளியில வந்துருவேன். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை 6 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்டோட வேல்யூவும் அந்த வேல்யூவும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இந்த லூப்ல இருந்து நம்ம வெளியில வந்துரும். ஆஃப்டர் தட் நம்மளோட லூப் ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேஸ் சைக்கிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். அதாவது நம்மளோட லிங்க்டு லிஸ்ட் வந்து சைக்ளிக் லிஸ்டா இல்ல நார்மல் லிங்க்டு லிஸ்டான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும். தட் இஸ் வாட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். சி சைக்ளிக் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இங்க நார்மல் லிஸ்டுக்கும் சைக்ளிக் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. let me erase all this. ஓகே, நார்மல் லிஸ்ட்னா என்ன? 1 2 3 null.
ஓகேவா? அட் த எண்ட் வந்து பாயிண்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நல்லு. ஆஃப்டர் திஸ் சைக்ளிக் லிஸ்ட் அப்படின்னா என்ன? 1 2 3 and then there is no null. It is again going to point to the another element of the list. That is what cyclic list. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் வந்து சைக்ளிக் லிஸ்டா இல்ல நார்மல் லிஸ்டான்னு சொல்லி செக் பண்ணணும். நார்மல் லிஸ்ட்னா ஆப்வியஸா எனக்கு தெரியும். வைல் கரண்ட்டை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கரண்ட் வந்து டாட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நான் டிராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இஃப் ஐ கெட் நல் அப்படின்னா இட் இஸ் அ சைக்ளிக். இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் நல் இட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் அ சைக்ளிக் ஒன். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சைக்ளிக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல் வரல அப்படின்னா அது வந்து சைக்ளிக்னு தெரியும். ஆனா நீங்க அது நல் வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் அன் இன்ஃபினைட் லூப். தென் உங்களோட ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், சி 4 இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டு அனதர் ஒன். இப்ப இது வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் ரெண்டுமே இந்த ஹெட்டர்ல நான் கொடுத்துறேன். ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் ரெண்டுமே வந்து நான் இந்த ஹெட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஃபாஸ்ட் பாயிண்ட் சேம் திங் நான் என்ன பண்ணணும் அதே தான் பண்ண போறேன். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு நல்லா இல்ல சாரி ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லா இருக்க கூடாது அண்ட் தென் ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல்லா இருக்க கூடாது. until that it needs to run. இப்ப வந்து ஸ்லோ பாயிண்டர் என்ன பண்ணும், 1 ஸ்டெப் அஹெடா போகும். ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப் அஹெடா போகும். கரெக்டா? ஓகே. இப்ப இங்க வந்து ஃபாஸ்ட் பாயிண்டரும் நல்ல இல்ல, ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல்ல இல்ல. சோ அதனால என்ன பண்ண போறோம், ஃபாஸ்ட் பாயிண்டர் இஸ் கோயிங் டு மூவ் 2 ஸ்டெப் அஹெட். இங்க வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துருவாங்க அண்ட் தென் ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்துருவாங்க. இப்ப இதுலயே பாருங்க, ஃபாஸ்ட் பாயிண்டர் which is equal to null and fast pointer dot next is equal to null ன்னு செக் பண்ணும்போது if you have a null value then that is not a cyclic one. கரெக்டா? நெக்ஸ்ட் இப்ப உங்களுக்கு லிங்க்டு லிஸ்ட்ல இவ்வளவுதான் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாத கட்டிக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபாஸ்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லா, ஃபாஸ்ட் பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட் நல்லான்னு சொல்லி பாக்குறேன். ரெண்டுமே நல்ல இல்ல. அப்ப ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க போவாங்க, இங்க வருவாங்க. அண்ட் தென் ஸ்லோ பாயிண்டர் எங்க போவாங்க, 3க்கு வந்துருவாங்க. இங்க நடுவுல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும் ஏதாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இட் இஸ் அ சர்க்கிள். அப்ப இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரும் சாரி ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லும் இல்ல, ஃபாஸ்ட் பாயிண்டரோட நெக்ஸ்டும் நல்ல இல்ல. அப்ப ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப்ஸ் ஹெட் ஆவாங்க. அப்ப ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க இருக்காங்க, ஸ்லோ பாயிண்டர் இங்க இருக்காங்க. ஏன்னா ஸ்லோ பாயிண்டரையும் மூவ் பண்றோம் இல்லையா, அப்ப ஸ்லோ பாயிண்டரும் இங்க வருவாங்க. அப்ப ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், there is a cycle forming in that place, right? அப்ப வந்து I can return true that there is a cyclic formation. So அதனால இது என்னது, it is a cyclic list. It is not a normal linked list. It is a cyclic list. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது பாத்துருவோமா? இங்க பாருங்க, சேம் திங். நான் வந்து ரெண்டு நோட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் நோட் ஃபாஸ்ட் ptr which is equal to header and list node slow ptr which is equal to header. இப்ப நான் கண்டிஷன் என்ன கொடுக்கணும், while fast ptr which is not equal to null and slow ptr sorry fast ptr dot next to நல்லா இருக்க கூடாது. while fast ptr which is not equal to null and fast ptr dot next which is not equal to null. ஓகே. இப்ப இந்த லூப்பை விட்டா ஆப்வியஸா வெளியில வந்தாலே இட் இஸ் நாட் அ சைக்ளிக். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணும், if this condition satisfies, ஸ்லோ பாயிண்டர் வந்து 1 ஸ்டெப் அஹெடா மூவ் ஆகும், ஸ்லோ ptr dot நெக்ஸ்டா மூவ் ஆகும் and then fast ptr வந்து 2 step ahead move ஆகும். fast ptr which is equal to fast ptr dot next. ஓகே. இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்களான்னு சொல்லி நான் செக் பண்ணும். பிகாஸ் வந்து என் லிஸ்ட் வந்து எவ்வளவு பெரிய லிஸ்ட்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து
இஃப் ஐ கிவ் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம போய்கிட்டே இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னா இட் இஸ் அ சைக்ளிக் அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் இட் இஸ் அ பெரிய லிஸ்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நேரம் போய்கிட்டே இருந்தா நான் சைக்ளிக்னு சொன்னா இட் இஸ் நாட் அ கரெக்ட் திங், ரைட்? இஃப் ஸ்லோ பிடிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் பிடிஆரா இருந்தாங்க அப்படின்னா then I can return it as true. Once நான் return பண்ணிட்டனாலே it will come out of the loop ன்னு already சொல்லிட்டேன். If it will come out of the whole execution. இப்ப இந்த கண்டிஷன் மீட்டே ஆகல ஆனா இந்த லூப்ல இருந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னா it is obvious என்னது? It is a slow, it is not a cyclic, it is not a cyclic linked list. It is a normal linked list. So return false. That's it. If I run this, let's see what is happening. Run. See? Cyclic. அப்படின்னு சொல்லியாச்சு. If it is not a cyclic, then it is false. ஓகேங்களா? The same condition we are getting. சரி, cyclic அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த பொசிஷனை வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. After this, if it is negative அப்படின்னா it is not a cyclic. நமக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் நமக்கு தேவையில்லை. சி, ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா அது வந்து cyclic. If they are not meeting, then it is not a cyclic. That's it. ஓகேங்களா? இன்னைக்கு நான் லிங்க்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு டீச் பண்ண ப்ராப்ளம்ஸ் எதுலயாச்சும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேளுங்க. So that I can explain you now, or else if there is no doubts, we can wind up the session. Does anyone has any doubts on those questions? நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னென்னலாம் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, சார்ட்டட் லிஸ்ட்ல இருக்க டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும், அண்ட் தென் பர்டிகுலர் எலிமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஆஃப்டர் தட் மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும், வெதர் இட் இஸ் அ சைக்ளிக் லிஸ்ட் ஆர் நாட்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். தென் ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும்னு 6 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 6 ப்ராப்ளம்ஸ்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? If anyone has anything, let me know, or else we will wind up the session. Does anyone has any doubts? Anyone? I hope யாருக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் எ சஜஷன். உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேணுமா இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு போய்க்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லுங்களேன். If you want data structure, இந்த மாதிரி data structures நம்ம learn பண்ணலாமா, or else we'll straight away go to the collection framework? Anything is fine for me. Okay, உங்களுக்கு collection framework வேணும் அப்படின்னா collection frameworks சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. If not, நம்ம இந்த மாதிரியே போலாம் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, so that I can take a decision. So until unless tomorrow நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கலெக்ஷன் வேணும்னா கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, so that I can prepare on that. ஓகேங்களா? தேங்க்யூ so much for watching our video. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் 8 o'clock to 9 o'clock வந்து based on the backend development we are having a session. So don't miss to join the session. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு டெய்லியும் 8 o'clock to 9 o'clock வந்து லைவ் செஷன் ஜாயின் பண்ண சொல்லுங்க. Thanks for watching our video. We'll see you in another video. Thank you. Bye-bye.